ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ரிலேட்டிவ் ஆர் வந்து விசிட்டர் வந்து பார்க்க வராங்க அப்படின்றப்ப, இப்போ வந்து என் பையனுக்கு 2.5 years ஆகுது. ஸோ விவரம் தெரிஞ்ச பசங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2-3 தடவை போ அப்படின்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து சப்போஸ் தூக்குறதுக்கு லைக் பண்ணலாம். பட் வந்து குழந்தைங்க வந்து போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸாக வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஓகே நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பார்த்தா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் ஈக்குவலாக தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சொல்கிறாங்கன்றப்ப நம்ம அவங்களோட பவுண்ட்ரிஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். 2-3 தடவை சொல்லலாம். சில குழந்தைங்க போக மாட்டாங்க, சில பேர்கிட்ட வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 2-3 தடவை சொல்லி போகல அப்படின்றப்ப நம்ம விட்டுட்டு வந்துட்டு போய் நம்ம வந்து விளையாட விட்டுடணும். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒருத்தரோட பர்சன் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற டாபிக் கூட நான் பேச வரல. ஒரு குழந்தைங்களோட ஃபீலிங்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்றது என்னோட ஒரு கருத்து. பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள்.